என்னடா இது பேபி பொட்டேட்டோவா? ஆமாங்க, இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ வச்சு அழகான ஒரு ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேன். அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பொட்டேட்டோ லவர்ஸ் அனைவரும் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விடுங்க வேகிற அளவுக்கு. கொஞ்சம் உப்பு, ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் எதுக்கு விடுறது அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாக டோட்டலாக நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்காக இந்த எண்ணெய் விடுறதுங்க. ஒரு 4 விசில் மட்டும் விடுங்க, பஞ்சு மாதிரி வெந்துடும். பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் ஸ்டிக் வச்சு குத்தி காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக உள்ள அந்த ஸ்டிக் இறங்குது பார்த்திங்களா? இது அப்படியே வந்து தண்ணியை வடிச்சிட்டு கோல்டு வாட்டர் விட்டு வச்சுருங்க. உருளைக்கிழங்கு தோல் வந்து நல்லா உரிக்கிறதுக்கு வரும் நம்மளுக்கு. பாருங்கள், அப்படியே அழகாக உறிஞ்சி வருது பார்த்திங்களா? உரிக்கவே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே வெந்தது உங்களுக்கு தெரியுதா? அந்த எண்டு வரைக்குமே வந்து நம்மளுக்கு உள்ள டெப்த்தாக வெந்திருக்கும். ஒரு சில கிழங்கு சென்டரில் வந்து நறுக்குன்னு இருக்கும், வேகாமல் இருக்கும். இது அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. இப்போ ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காய்ச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 பல் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி நல்லா உரலில் வச்சு 1க்கு 2 இடித்து சேர்த்திக்கங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் அதை பொரிய விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா மணமாகவும் இருக்கும், உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அஜீரண கோளாறு ஏற்படாது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே சேர்த்திக்கலாங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்க தோலெல்லாம் உரிச்சிட்டு உள்ளே சேர்த்திக்கங்க. இந்த மாதிரி முழுசாக உருளைக்கிழங்கு போடும்போது அதில் மசாலா இறங்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக இறங்குங்க. நான் சொன்ன மாதிரி பாயில் பண்ணி உரித்து இந்த மாதிரி மசாலா போட்டு வதக்கி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதம், ரச சாதம், இல்லை வெறுமனே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்திக்கங்க. சேர்த்தி பொறுமையாக வந்து கிண்டணும், இல்லைன்னா உருளைக்கிழங்கு உடஞ்சி போயிடுங்க. அழகாக கரண்டியில் தூக்கி திருப்பி போட்டு வதக்க விடுங்க. அப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் போல் கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா வந்து சேர்த்திக்கங்க. சேர்த்தி நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வதங்க விடுங்க. நல்லா மசாலா கோட் ஆகிடும் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக. இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி வேகும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம், பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்திக்கங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக காரத்தூக்கலாக வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா மசாலா மட்டும் போதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.